Hello viewers, welcome to Super Prime. Example 2.44 பார்க்கலாம். The product of three consecutive terms of a geometric progression is 343 and the sum is 91/3. Find the three terms னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 consecutive terms அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் வர 3 terms அந்த மூணுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 343 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 நம்பரையும் சம் பண்ணால் அதாவது ஆட் பண்ணால் வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 91/3ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஹிண்ட்டை வச்சு அது 3 டேர்ம் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பேஜ் நம்பர் 71ல் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நோட் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எதை எடுக்கணும்னா A/R AR இந்த மூணுத்தையும் எடுக்கும் போது நமக்கு R ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு A உடைய வேல்யூவை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். நீங்கள் 3 பக்கத்தில் வர வேறு எது வேணாலும் எடுக்கலாம், ஆனால் அதெல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மூணுத்தையும் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னு சொன்னால் இந்த 4 தான் எடுக்கணும். ஸோ நம்ம இப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். லெட் the 3 consecutive terms be A/R ARன்னு எடுத்துக்கிறேன். அந்த மூணுத்தையும் ப்ராடக்ட் பண்ண என்ன வருதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 343ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் அப்படின்னு போட்டுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது மல்டிப்ளை. ஸோ ஒன்றுக்கும் நடுவில் மல்டிப்ளை சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ A × AR எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 343 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 343 பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது ஒரு கியூப் நம்பர் அப்படின்ட்டு. எதனுடைய கியூப், 7 உடைய கியூப். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம 7 கியூபை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஆரையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ இங்கே A பார்த்தீங்கன்னா A கியூப் அப்படின்ட்டு வந்துடும். இந்த 343க்கு பதிலாக 7 கியூப் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் இப்படி போட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் போட்டுகிட்டே வரும்போது ஒவ்வொரு டேபிளாக போட்டிங்கன்னா எந்த டேபிளையும் வராது, 7 டேபிளில் மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ 7 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது 4 7s 28 வரும், பேலன்ஸ் 6 இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 9 டைம்ஸ் வரும். திரும்பியும் நம்ம 7 டேபிள் போடும்போது 7 டைம்ஸ் தான் வரும். அகைன் 7 டேபிள் போடும்போது 1. பாருங்கள் 7 கியூப் நமக்கு கிடச்சிருக்கா. ஸோ 343 எப்படி எழுதலாம்னா 7 கியூப். இது போடணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாகவே நீங்கள் 7 கியூப் போட்டுடலாம். இப்போ பவர் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ A உடைய வேல்யூ நம்ம 7 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஹிண்ட் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, 3 டேர்மையும் ஆட் பண்ணால் 91/3 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணலாமா? ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். A/R + A + AR. இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே ப்ளஸ் சிம்பிள் போடணும். எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க, 91/3. அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதுலேயும் A இருக்குது, இதுலேயும் A இருக்குது, இதுலேயும் A இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், Aவை காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ இங்கே என்ன இருக்கும், 1 மட்டும்தான் இருக்கும் /R. ப்ளஸ் இங்கேயும் 1 இருக்கும், ப்ளஸ் இங்கே R மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இது நமக்கு கிடச்சிடும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் 91/3. இப்போ A உடைய வேல்யூவை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். Aக்கு பதிலாக நம்ம 7 போட்டுக்கலாம். ஸோ இங்கே 7 போட்டுக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டினாமினேட்டர் 1 இருக்கிறதா அர்த்தம், இங்கே டினாமினேட்டர் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ நான் Rஐ வந்து எல்சிஎம்மாக எடுத்துடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் தான் நமக்கு இங்கே R. இன்ட்டு R அப்படின்னு போட்டோம்னா R கேன்சல் ஆகிட்டு 1 மட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் இன்ட்டு R போட்டோம்னா 1 × R 6/1ன்னா அதே தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ R தான் நமக்கு வரும். ப்ளஸ் அதே மாதிரி இங்கேயும் இன்ட்டு R போடுறேன். R × R R²/1ன்னா R² தான். இப்போ இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்குது, 91/3 இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூமரேட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 1 + R + R² அப்படியே இருக்கட்டும். இந்த 7/R, ஓகே, இந்த 7/Rஐ நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா R/7ஆக வரும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இன்ட்டு போட்டுட்டு இங்கே இருக்கிறது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டரில் போய்டும், நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டரில் வந்துடும். அவ்வளோதான். இப்போ இது 7 டேபிள் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 டைம், இது பார்த்தீங்கன்னா 7 1s are 7, பேலன்ஸ் 2 இருக்குமா. 21 வந்து 7 டேபிளில் 3 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகும். இப்போ வேறு எதுவும் கேன்சல் ஆகாது. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1 + R + R² = 13R/3 × 1 3ன்னு கிடச்சிருக்கா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டினாமினேட்டர் இருக்க 3ஐ வந்து நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும்னா ஃபுல்லாக இது மல்டிப்ளிகேஷனில் 3 வந்துடும். அப்போ 3 × 1 + R + R² = 13R வரும். இது வந்து இந்த சைடு வரும்போது நாங்கள் டினாமினேட்டரில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இப்போ நான் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட் டைம் இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 3ன்னு வந்துடும். இந்த R கூட மல்டிப்ளை பண்ணும்போது 3R வரும். இந்த R² கூட மல்டிப்ளை பண்ணும்போது 3R² வரும். இந்த 13R
நம்பரையும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். இப்போ -13r ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறதையும் நாங்கள் கொண்டு வந்துட்டாங்க, எதுவுமே இல்லை, அதனால் ஈக்குவல் டு 0 போடுறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த r² இருக்கிறத எழுதிக்கிறேன், 3r². நெக்ஸ்ட் இந்த r இருக்க டேர்மை எழுதிக்கிறேன். பாருங்கள், இது 2 r இருக்கா? இப்போ இதில் இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருந்தால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிப்போம். இப்போ 13லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 10. பெரிய நம்பர் சிம்பிள் வந்து மைனஸில் இருக்கிறதுனால -10r போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குது, நமக்கு 3 இருக்குது, ஈக்குவல் டு 0. இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே 3 இருக்கா? இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட இந்த 3யை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 9 கிடைக்கும். ரெண்டுமே ப்ளஸ் தான், அதனால் +9. ஓகே, இங்கே பாருங்கள், ஆருடைய கோஃபிஷியன்ட் -10 இருக்குது. ஸோ -10 நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் நம்ம வந்து இங்கே அப்படியே போட்டுருவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் வரணும். ஸோ இங்கே மைனஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுவும் மைனஸில் இருந்தால் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். அதனால் ரெண்டு சிம்பிளும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுமே சேம் சிம்பிள்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு இந்த நம்பர் வரணும். ஓகே, ஸோ அப்போ என்ன நம்பராக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 × 1 அப்படின்னு எடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு 9 கிடச்சிரும். இது ரெண்டுமே சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ஆட் பண்ணாலும் நமக்கு 10 கிடச்சிரும். அப்போ இதுதான் வந்து இதுடைய ஃபேக்டர்ஸாக இருக்க முடியும். ஆனால் இங்கே முன்னாடி வந்து கோஃபிஷியன்ட் 3 இருக்கிறதால நம்ம டிவைடட் பை 3 போடணும், இங்கேயும் 3 போடணும். இங்கே எதுவுமே இல்லைனா, அதாவது 1 இருந்துச்சுன்னா நம்ம போட தேவையில்ல. பட் இங்கே ஏதாவது வேறு நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இதை டினாமினேட்டரில் போடணும். என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்கேயும் ஆர் போட்டுக்கோங்க, இங்கேயும் ஆர் போட்டுக்கோங்க. இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள். இது 1 டைம், இது வந்து 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த சிம்பிளோட சேர்த்து போட்டுக்கோங்க. இது கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு, இங்கே டினாமினேட்டரில் r வந்திருக்கு, நியூமரேட்டரில் -3 வந்திருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே என்ன வந்திருக்கு, டினாமினேட்டரில் 3r வந்திருக்கு, நியூமரேட்டரில் -1 வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து நான் இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து r - 3 = 0ன்னு போட போகிறேன். இன்னொன்று 3r - 1 = 0ன்னு போட போகிறேன். அப்போ r என்னாகும், -3 இந்த சைடு வரும்போது +3ஆக வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா 3r = இந்த -1 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது +1ஆக மாறிடும். அப்போ r = 1. இந்த மல்டிப்ளேயில் இருக்க 3 இந்த சைடு வரும்போது டிவைடடில் வந்துடும். அப்போ r உடைய வேல்யூ நமக்கு 2 கிடைக்குது. ஸோ a உடைய வேல்யூ 7ஆ? அப்போ தனித்தனியாக a7 r3 எடுத்து அந்த 3 டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி a வந்து 7ம் r வந்து 1/3ன்னு எடுத்து அந்த 3 டேர்ம்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா a = 7 r = 3ன்னு போட போகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா a = 7 இன்னொன்று r = 1/3ன்னு போட்டு அந்த 3 டேர்ம்ஸும் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், a/r a/rன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? இதில் தான் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இங்கே எடுத்து எழுதிக்கலாம் ஒரு தடவை. a/r a/r இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, a/r அப்படின்னு சொல்லும்போது a வந்து 7, r பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட்டு a வந்து நமக்கு 7 தான். a/rன்னு சொல்லும்போது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும். a வந்து 7, r பார்த்தீங்கன்னா 3, ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 21. அப்போ அந்த 3 டேர்ம்ஸ் என்ன? therefore the 3 terms are என்னென்ன வந்திருக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் 7/3, அப்புறம் 7, அப்புறம் 21. அதே மாதிரி இப்போ இங்கே போடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு a/r கண்டுபிடிக்க போகிறோம். இதே தான் நம்ம கண்டுபிடிக்கணும். a வந்து 7, r பார்த்தீங்கன்னா 1/3. இந்த டினாமினேட்டரில் இருக்க 3 வந்து இங்கே நியூமரேட்டரில் போயிடும். அப்போ என்ன ஆகும், 7 × 3 வந்து 21/1ன்னா 21 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a கண்டுபிடிக்கணும். a வந்து 7 டைரக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ar கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். a என்ன 7, r பார்த்தீங்கன்னா 1/3. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 7 × 1 7/3. அப்போ 3 டேர்ம்ஸ் என்னென்னு எடுத்து எழுதிக்கலாமா? therefore the 3 terms are, first என்ன வந்திருக்கு 21, அப்புறம் 7, அப்புறம் 7/3. இப்போ பாருங்க, இது ரெண்டுமே நமக்கு என்னதான் வந்திருக்கு, சேமாக தான் வந்திருக்கு. அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.